ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரவதிஸ் தமிழ் கிச்சன். ரவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடையில் வாங்குற மாதிரியே மேலே மொறுமொறுப்பாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்ல தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓரங்களில் வந்து சமமாக கட் பண்ணிக்கோங்க. 2 சைடும் ரொம்ப சன்னமாக கட் பண்ணிட வேணாம். இந்த மாதிரி நல்லா மொத்தமாக கட் பண்ணிக்கோங்க. அதே சைஸ்க்கு நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மொத்தத்துக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண உருளைக்கிழங்க தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் நல்லா தண்ணியில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அரை மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணி வந்து அலசிட்டு எடுத்துடலாம். அடுத்ததாக இன்னொரு பவுலில் வந்து சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூடாக வேணாம், நார்மல் ஹீட் இருந்தால் போதும். அதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் போட்டு எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுடுதண்ணியில் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். சுடுதண்ணியில் 2 நிமிஷம் விட்டு இப்போ வந்து ஊற வச்சுருக்க உருளைக்கிழங்கு காய வச்சிடலாம். ஒரு கிச்சன் டவல் இல்லைனா பேப்பர் டவல் எடுத்துக்கோங்க. எடுத்து இது வந்து ஒன்று ஒன்றா போட்டு உணர்த்திடலாம். இந்த தண்ணியெலாம் நல்லா காயணும், ட்ரை ஆகணும். நல்லா தண்ணியெல்லாம் உணரட்டும். லாஸ்ட்டாக மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒத்தி எடுத்துருங்க. உருளைக்கிழங்கு வந்து நல்லா தண்ணியெல்லாம் உணர விட்டு எடுத்துட்டேன். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அடுத்ததாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து 2 தடவை பொரிச்சு எடுக்கணும். ஃபஸ்ட் டைம் வந்து எண்ணெய் வந்து நார்மல் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நல்லா ஹையாக வச்சு மொறுமொறுன்னு பொரிச்சு எடுக்கணும். இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 1 சைடு வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எண்ணெயை ட்ரை பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதே போல் மீதி இருக்க உருளைக்கிழங்கும் பொரிச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட் டைம் போட்டு எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு தான் செகண்ட் டைம் போட்டு எடுக்க முடியும். அப்போ தான் அந்த மொறுமொறுப்பு கிடைக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃபஸ்ட் டைம் வந்து போட்டு எடுத்துட்டேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ செகண்ட் டைம் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு உருளைக்கிழங்காக எடுத்து போட்டுக்கலாம். நல்லா மேலே வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா மொறுமொறுன்னு வரும். ஆல்ரெடி உள்ளே வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ மேலே மட்டும் நல்லா மொறுமொறுன்னு வந்தால் போதும். பாருங்க, நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயை ட்ரை பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இதே போல் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துருங்க. மொறுமொறுப்பான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சூடாக இருக்கும் போதே லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. காரம் வேணும்னா கொஞ்சமாக உப்பில் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நம்ம காரம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா குலுக்கி விடுங்க. சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. சூப்பரான நல்லா மொறுமொறுப்பான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து வீட்டிலே ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிள் தான். தண்ணியில் மட்டும் கட் பண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஊற வைங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.